வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 5th ஏப்ரல் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். தமன் மற்றும் மால்வாய் கித்தா எந்த மாநிலத்தின் நடனம்? பஞ்சாப். கபால் மற்றும் பாவை எந்த மாநிலத்தின் நடனம்? ராஜஸ்தான். சூஃபாத் மற்றும் சிங்கிச்சாம் எந்த மாநிலத்தின் நடனம்? சிக்கிம். லம்பாடி மற்றும் மோகு கதா எந்த மாநிலத்தின் நடனம்? தெலுங்கானா. மேற்கு வங்காளத்துல இருக்கக்கூடிய பழங்குடியினர் அசூர், கோண்ட், ஹஜோங், ஹோ, ரபா, சவர், கோரா மற்றும் மகாலி. ராஜேந்திர பிரசாத் 1962ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. நிம்பரகா துவைத்த அத்வைத்தம் அப்படிங்கிற தத்துவத்தையும் தசஸ்லோகி மற்றும் வேதாந்தம் சொல்லக்கூடிய புத்தகத்தையும் எழுதியிருக்காங்க. மத்திய அரசால் மாநில ஆளுநர்கள் நியமனம் அப்படிங்கிற விஷயத்த கனடா நாட்டில இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். 7வது ஐந்தாண்டு திட்டம் 1985ல இருந்து 1990 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. இந்திய அரசியலமைப்புல பகுதி 152 to 237 மாநிலங்களை பத்தி ஒரு சில விஷயங்கள் பகுதி 6ல சொல்லியிருக்காங்க. பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் திருநங்கை நர்த்தகி நட்ராஜ். காசி எழுச்சி 1829ல இருந்து 1833 வரைக்கும் திரோசிங் தலைமையில நடந்துச்சு. ஜார்க்கண்ட்ல கொண்டாடக்கூடிய பண்டிகை ஷர்குல், டான்சி, கர்மா, ஹல் புன்யா, ரோகின் பந்தனா. பரஞ்சப்பையே கால் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இன்னைக்கான திட்டம் அடல் ஓய்வூதிய யோஜனா ஜூன் 2018 நிதி அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. டிஜிட்டல் இந்தியா மிஷன் ஜூலை 1, 2015 அறிமுகமாச்சு. ஆயுஷ்மான் பாரத் செப்டம்பர் 23, 2018 சுகாதார அமைச்சகம். ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் மே 2020 வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற அமைச்சகம். தேசிய டிஜிட்டல் சுகாதார மிஷன் ஆகஸ்ட் 15, 2020 சுகாதார அமைச்சகம். இந்தியாவின் நிதி செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? அஜய் சேத். குறைந்த அளவிலான போக்குவரத்து ரேடார் அஸ்வினி எந்த அமைப்பால் கூட்டாக உருவாக்கப்பட்டது? DRDO, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். யூகேயோகின் பாரத் தேசிய அருங்காட்சியகம் எங்கு அமையும்? டெல்லி. CSK மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் உடனான தனது கூட்டாண்மையை எந்த வங்கி புதுப்பித்தது? எக்விட்டாஸ் சிறுநிதி வங்கி. எந்த நாள் தேசிய கடல்சார் தினமாக அனுசரிக்கப்படுகிறது? ஏப்ரல் 5. PFRDA அதாவது பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? சிவசுப்பிரமணியன் ராமன். சஞ்சய் மூர்த்தி இந்திய தலைமை கணக்காளர் மற்றும் தணிக்கையாளர். ஜெய்திர்த் ராகவேந்திரா பிரம்மோஸ்பஸ் விண்வெளி தலைவர். ராமசுப்பிரமணியன் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர். நாராயணன் இஸ்ரோவின் தலைவர். ஞானேஷ்குமார் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர். துகின் காந்த பாண்டே செபியின் தலைவர். இந்தியாவில் ஆரம்ப கல்வியை மாற்றியமைத்ததற்காக தேசிய இளைஞர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆகர்ஷ் ஷராஃப். பிரகத் சோமா ஸ்கிரிப்ஸ் தேசிய எழுத்துப்பிழை போட்டியில முதல் பரிசு வாங்கியிருக்காங்க. குணால் தலால் கல்வி உலக இந்திய பள்ளி தரவரிசை விருதுகள்ல ஆண்டின் கல்வி தலைவர் விருது வாங்கியிருக்காங்க. 2025ஆம் ஆண்டுக்கான உலகளாவிய வலையமைப்பு தயார்நிலை குறியீட்டு இந்தியாவின் தரவரிசை என்ன? 36. இந்த அறிக்கை வெளியிட்டது யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட். வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரமுடைய பாலின இடைவெளி குறியில நம்ம 129 இடத்தை பிடிச்சிருக்கோம். வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரமுடைய பயணம் மற்றும் சுற்றுலா குறியீடுல இந்தியா 39 இடத்தை பிடிச்சிருக்கு. உலகளாவிய கண்டுபிடிப்பு குறியீடுல இந்தியா 39. உலக திறமை தரவரிசையில இந்தியா 58. உலகளாவிய பசி குறியீடுல இந்தியா 105. உலகின் பொருளாதார சுதந்திரம் குறியீடுல இந்தியா 84. ஹிந்தி பாஸ்போர்ட் குறியீடுல இந்தியா 85. ஊழல் புலனார்வு குறியீடுல இந்தியா 96. உலக மகிழ்ச்சி அறிக்கையில இந்தியா 118. உலக சுகாதார தினமாக எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? வருஷந்தோறும் ஏப்ரல் மாசம் 7ஆம் தேதி நாம இந்த தினம் அனுசரிக்கிறோம். இந்த வருஷத்துக்கான மைய கருத்து ஹெல்தி பிகினிங்ஸ் ஹோப்ஃபுல் ஃபியூச்சர்ஸ். மார்ச் 4 உலக உடல் பருமன் தினம். மார்ச் 15 உலக நுகர்வோர் உரிமைகள் தினம். மார்ச் 21 சர்வதேச வன தினம். மார்ச் 22 உலக நீர் தினம். மார்ச் 23 உலக வானிலை நாள். மார்ச் 24 உலக காசநோய் தினம். மார்ச் 27 உலக நாடக தினம். மார்ச் 30 சர்வதேச பூஜ்ய கழிவு நாள்.
எந்த மாநில அரசு முக்கிய மந்திரி மகிழா உத்தியமத்திய அபியான் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது? அசாம் மாநிலம். கூட்டுறவு மேலாண்மைக்கான இந்தியாவின் முதல் பல்கலைக்கழகம் அசாம் மாநிலம் ஆரம்பிச்சிருக்காங்க. அசாம் மாநிலத்துடைய இரண்டாவது வனவிலங்கு சரணாலயம் பராக் பூபன். சாங்சரில வடகிழக்கு முதல் எய்ம்ஸ் திறக்கப்பட்டிருக்கு. முதலை கேட்ஃபிஷ் ரீசெண்டா கண்டுபிடிச்சிருக்காங்க அசாம் மாநிலம். டி வாக்காளர் அப்படிங்கிற முறைய அசாம் மாநிலம் பெரிதும் பயன்படுத்துவாங்க. இது அறிமுகப்படுத்தினது 1997 நம்ம இந்திய தேர்தல் ஆணையம். டுகுகீஷ், ஹர்மன்பிரீத் சிங், பிரவீன் குமார் மற்றும் மனு பாக்கர் மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சுஜா சிங், முரளிகாந்த் பேட்கர் அர்ஜுனா வாழ்நாள் விருது. சுபாஷ் ராணா, தேப்பல்லி தேஷ்பந்தே, சந்தீப் சங்வான் துரோணாச்சாரியா விருது. எஸ் முரளிதரன், ஆர்மண்டோ கொலக்கோ துரோணாச்சாரியா வாழ்நாள் விருது. விக்டர் ஆம்ப்ரோஸ் மற்றும் கேரி ருகோன் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு. ஜான் ஜே ஹாஃபீல்ட், ஜெஃப்ரி ஹிண்டன் ஏரிபியலுக்கான நோபல் பரிசு. டேவிட் பாக்கர், டெமிஸ் கசாபிஸ், ஜானம் ஜம்பர் வேதியியலுக்கான நோபல் பரிசு.